காட்டின் ரகசிய ராஜா யார்? அழகான சுந்தர வனம் என்ற பெரிய காடு. அங்கே எல்லா விலங்குகளும் அமைதியாக வாழ்ந்தன. ஆனால் ஒரு நாள் காட்டில் ஒரு வதந்தி பரவுகிறது. காட்டின் உண்மையான ரகசிய ராஜா யார்? எந்த விலங்கும் இது தெரியாது. எல்லோருக்கும் சுவாரஸ்யம். காட்டில் 4 இன்செப்பரபிள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சிங்கம் லியோ, துணிச்சலானவன் ஆனால் பிளேஃபுல். நரி நயனா, விவேகி. குரங்கு பப்பி, எப்போதும் ஜாலி. யானை தோஷி, அன்பும் அறிவும் நிறைந்தவன். ஒரு நாள் இவர்களுக்கு ஒரு பழைய மரத்தில் ஒரு குறிப்பு கிடைக்கும். ரகசிய ராஜாவை காண 7 வனத்தேர்வுகளை கடக்க வேண்டும். அவர்கள் இத்தேர்வு ஒரு சாகசம் என்று நினைத்து பயணத்தை தொடங்குகிறார்கள். 1. ஒலியின் குகை. அவர்கள் குரல் கொடுத்தால் குகை அதே போல் எதிரொலிக்கும். பப்பி பயந்து அணைக்கும் போது குகை திறக்கிறது. பாடம்: பயத்தை ஒத்துப்பொள்வதே துணிவு. 2. மாய புல்வெளி. அரை குறையாக தெரியும் பாதையில் போவது அபாயம். நயனா நரியின் அறிவால் புதரில் மறைந்துள்ள ஒளிக்கற்கள் தெரிந்து வழி வெளிச்சம் பெறுகிறது. 3. பாயும் நதி. நதி கடக்க முடியாதபடி வேகமாக இருக்கும். தோஷி யானை தன் தும்பிக்கையால் மரங்களை பிடித்து பாலம் அமைக்கிறது. 4. தூங்கும் பாம்பு வனம். ஏராளமான பாம்புகள் தூங்கி இருக்கும். லியோ சிங்கம் தம் சைலண்டாக வழி செய்கிறது. 5. மாயக்காற்றின் மலை. இந்த மலை காற்றால் விலங்குகளை தள்ளிவிடும். அவர்கள் ஒட்டிக்கொண்டு யூனிட்டியால் மேலே ஏறுகிறார்கள். 6. கண்ணாடி காடு. ஒவ்வொருவரும் தங்களது பிரதிபலிப்பை காண்கிறார்கள். பப்பி மனசில், நான் பயப்படுபவன்தான். அவன் தன்னம்பிக்கை கற்றுக்கொள்கிறான். 7. நிழல் அரண்மனை. இங்கே அவர்கள் தங்கள் நிழல்களையே எதிரிகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நிழல் என்பது அவர்களது உண்மை என்ற உணர்வு மூலம் தேர்வு காய்ச்சடிக்கப்படுகிறது. பெரிய திருப்பம். யார் ரகசிய ராஜா? நட்சத்திர ஒளியில் அவர்கள் ஒரு பெரிய அரண்மனைக்குள் வருகிறார்கள். அங்கு ஒரு பழமையான பழுப்பு நிற ஆந்தை இருக்கும். ஆரன் ஆந்தை. அவன் சொல்கிறான், உண்மையான ராஜா யாரும் இல்லை. ராஜா என்பது பதவி இல்ல. யாராவது மற்றவர்களுக்கு உதவினால் அவனே ராஜா. அவன் லியோ கிட்ட வந்து சொல்கிறான், சின்ன சிங்கமே, நீ துணிவும் அன்பும் கற்றாய். நீதான் காட்டின் உண்மையான ரகசிய ராஜா. பெரிய விழா. காட்டில் விழா. அனைவரும் சந்தோஷம். லியோ சிங்கம் ராஜாவானாலும் அவன் ஆட்டமும் விளையாட்டும் நிறைந்த குட்டி சிங்கமாகவே இருக்க விரும்புகிறான். அவன் சொல்கிறான், நான் உங்கள் எல்லாருடனும் சேர்ந்து வாழ்வதுதான் எனக்கு ராஷ்யம். அனைவரும் கேலி, சிரிப்பு, கொண்டாட்டம். வாழ்க்கையில் உண்மையான ராஜா யார்? பெருமை காட்டுபவர் அல்ல, பெருமை சேர்ப்பவர்தான். அன்பு, நட்பு, துணிவு, அறிவு இவையெல்லாம் சேரும்போது ஒவ்வொருவரும் ஒரு ராஜாவே.